சொல்லாதத்தா, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இருந்தாலும் உங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க என்ன வாழ்ந்து முடிச்சுட்டா, நீ போற வேலைதான் போய் சேர வேண்டியதா. இதுக்கப்புறம் இருந்து என்ன செய்ய போறோம்? அப்படியெல்லாம் சொல்லாத அம்மாச்சி. சரிதாயி, நீ மட்டுமா ஒத்தேர வந்த? இல்ல அம்மாச்சி. அஸ்வின், சொல்லு. என் பேராண்டி எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. உன்னை நம்பி தையா என் பேத்திய ஒப்படைக்கிறேன். நல்லா பாத்துக்கையா. நல்லா பாத்துக்கிறேன் பாட்டி. அம்மாச்சி, என்னத்தா? அம்மாச்சி உன்ட்ட ஒண்ணு கேட்கணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. என்னடி ராசத்தி, என்ன வேணும்? காசு வேணுமா, பணம் வேணுமா, நகை வேணுமா? இந்த சொத்து சுவை எல்லாமே ஒன்னது. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் பாட்டி. என்ன என்னத்தா கேட்க போற? கேளு. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுவியா? உதவியா? என்ன உதவி? அப்பத்தாட்ட சொல்லி நான் படிச்ச சர்டிபிகேட், ஆதார் கார்டு, அப்புறம் இதை மட்டும் கொண்டு வர சொல்லுவியா? என்னது? அம்மாச்சி அம்மாச்சி ப்ளீஸ் அம்மாச்சி, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத அம்மாச்சி. அதுலதான் அம்மாச்சி என் வாழ்க்கையே இருக்கு. என்னத்தான் சொல்றேன்? திடீர்னு இப்படி வந்து சொல்றியே, என்னண்டு போய் சொல்லுவே? உங்க அப்பே வேற கொலை வெறியில இருக்கியான். உங்க அப்பத்தா மட்டும் இதெல்லாம் எடுத்து கொடுத்துச்சுன்னு வச்சுக்க, கொன்னே போட்டுருவியா? அம்மாச்சி அம்மாச்சி ப்ளீஸ் அம்மாச்சி, எனக்காக இதை மட்டும் செய்ய அம்மாச்சி. வேற ஒண்ணுமே உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். ஆமா பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னாலும் இதெல்லாம் வேணும். அதனாலதான் சொல்றோம், எடுத்துட்டு வந்து மட்டும் கொடுத்துருங்களேன். சரித்தாத்தன்றவே, நீ கவலைப்படாத. உங்க அப்பா தட சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல முடிஞ்சா நானே கூட எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றி அம்மாச்சி, இதை நான் மறக்கவே மாட்டேன். இருக்கு கழுத, இத போய் பெரிய இதா பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி, நீங்க இங்கே இருங்க. நான் போய் உங்க அப்பா தட்ட பேசி செஞ்சு உங்க அப்பனுக்கு தெரியாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றேன். என்னால முடிஞ்சுன்னா நானே கூட கொண்டு வந்துடுறேன். சரி அம்மாச்சி, வீட்டுக்குள்ள போய் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி பாட்டி. பேரனுக்கு காப்பி இப்ப எது வேணும்னா போட்டு கொடுத்தா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் பாட்டி. இல்ல பாட்டி, உன்ன காப்பி போட்டுலாம் கொடுக்க சொன்னாங்களே, அதான் வேணாம். அதான் உனக்கு எதுக்கு சிரமம்னு சொன்னேன். விளையாட்டு பிள்ளைங்க. சரி அம்மாச்சி போட்டு ஒன்னு வச்சுக்கிறேன். சரித்தா, நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். சரி அம்மாச்சி, பார்த்து பத்திரம். சரி அம்மாச்சி. எங்க அப்பத்தாவும் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட எங்க அப்பா புரிஞ்சுக்கிறவே இல்ல. சரி விடு, அதுக்காக என்ன பண்றது? எங்க அப்பா இப்படி இருக்காரோ தெரியல. ஒருவேளை உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பத்தி கல்யாணம் முடிக்கலாம்னு இருக்காரே நம்ம. என்ன அஸ்வின், கிண்டலா உனக்கு? சேச்சே, ஒருவேளை அப்படி யோசிச்சிருக்கலாம்னு சொன்னேன். அப்படி எங்க அப்பா நல்ல மாப்பிள்ளைய பார்த்திருந்தா உன்னை எதுக்கு தேட போறேன்? என்ன சொன்ன? எதுக்கு அப்படி வந்து நிக்கிற? நான் நல்ல மாப்பிள்ளை இல்லையா தின்ற? நீ நல்ல மாப்பிள்ளை இல்ல அஸ்வின். அடிப்பாவி. அப்ப சரி, நான் கிளம்புறேன், நீங்க இரு. ஓஹோ, விட்டு போயிருவியா? என்ன விட்டு போன என்னடி பண்ணுவேன்? செத்து போவேன். லூசா நீ? ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? விளையாட்டுக்கு கூட அப்பெல்லாம் பேசாதடி. இல்ல அஸ்வின், உண்மையத்தான் சொல்றேன். நான் உன்னை நம்பி வந்துட்டேன் அஸ்வின். எனக்கு உன்னை விட்ட வேற நாதி கிடையாது. நீ ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, என் உசுறு இந்த மண்ணிலேயே இருக்காது அஸ்வின். லூசாடி நீ? ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? இப்பெல்லாம் பேசி என்ன காயப்படுத்தாத தென்ற. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. யாரு உன் கூட இருக்காங்களோ இல்லையோ, நான் இந்த ஜென்ம பூரா உன் கூட தான் இருப்பேன். நீதான் எனக்கு எல்லாமே. சரி அம்மாச்சி வீட்டுக்குள்ள போச்சுனாங்கல்ல, வீட்டுக்குள்ள போவோமா? ஏய் கெட்ட வேலை, நீ எதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு போவேன்னு எனக்கு தெரியுமே. வாடி வாடி வாடா. வாடினா நான் முத போறேன், நீ பின்னாடி வா. வரமாட்டேன். வரணும், வா தென்றல். வரமாட்டேன். நான் கூட்டு வந்ததே தப்பு. நான் பேசாம மலரை கூட்டு வந்திருக்கணும். எனக்கு கிடைச்ச சான்ஸ் நான் சும்மா விடுவேனா? வாடினா யாராச்சும் வந்துருவாங்க, நீ பேசாம இரு. யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இது இது என்ன இது இதுன்ற? வாடி. இப்பெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன், உன தூக்கிட வேண்டிதான். என்னடி இங்க வந்து ஓடி பிடிச்ச விளையாண்டுட்டு இருக்க? இருவாரு. என்ன பண்ற அஸ்வின்? இதே அஸ்வின், யாராச்சும் வந்துருவாங்க. முடியாதுடி. ப்ளீஸ் ப்ளீஸ் இறக்கி விடு அஸ்வின், எனக்கு பயமா இருக்கு அஸ்வின். முடியாதுடி. இப்ப என்ன பண்ணுவ? இறக்கி விடுவே மாட்டியா? முடியாதுடி. வரமாட்டேன்னு சொல்ற, வரமாட்டேன்னு மாட்டிக்கிட்டியா பாசமா?
பண்ற நீ? எனக்கு வெக்கமா இருக்கா அஸ்வின். இப்படிலாம் பண்ணாத அஸ்வின். அப்படித்தான் பண்ணுவேன். ம் 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 இறக்கி விடு அஸ்வின். அதான் உள்ள பண்றத பூரா வெளியவே பண்ணிட்டியே, அப்புறம் என்ன இறக்கி விடு. அம்மாச்சி வந்துருவாங்க அஸ்வின். சரி சரி. கெட்ட பையன் அஸ்வின். இதுக்கு தான் உன்னை எங்கேயுமே கூட்டு வரக்கூடாது. ஆஹா, சரி இப்ப கூட்டு வர மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சா நான் தானே எங்கேயும் வரணும். அது அப்புறம் பாப்போம். அப்புறம் என்ன அப்புறம்? இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். கடலசு. ஓடி அப்புறம் ஓடி இந்த வரண்டி இரு. மாப்பிள்ள இருக்காரா என்ன? நல்ல வேளை அந்த ரூம்ல இல்ல. மதனி 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 எங்க இருக்கீங்க? ராமேஸ்வரி மதனி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது? மதனி மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன அவள பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க? மதனி சொல்லு. இந்த இதுல இருந்து மதனி மதனி என்ன சொல்ற? என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேன்ற. மாப்பிள்ள வீட்டுல இருக்காரா என்ன? எல்லாம் வீட்டுல இல்ல. சொல்லு என்னன்னு. அப்பாடா நல்ல வேலை. மதனி மதனி என்னடி சொல்லுடி? வந்ததுல இருந்து மதனி மதனின்னு வித்துக்கிட்டு தான் இருக்க. சத்தம் போடாதீங்க. அப்புறம் வந்துட போறாரு. இந்த வீட்டுல எல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாம் சொல்லு என்ன? மதனி மதனி வந்ததுல இருந்து எத்தனை மதனி பட்டாவ? என்ன காரியான்னு சொல்லு. இல்லாட்டினா பேசாம யாரும் காப்பி தண்ணியை குடுக்கிறேன், குடிச்சுட்டு போ. ஐயோ அதெல்லாம் மதனி. என்னதான் விஷயம் சொல்லு. மதனி சும்மா மதனி மதனி இருந்த ஏமாச்சும் கொண்டு அழைச்சு விடுவேன் நானு. ஐயோ என்ன வந்ததுல இருந்து மதனியை வித்துக்கிட்டு தான் இருக்கா. என்ன விஷயம் சொல்ல மாட்டேன்றா? நானும் சம்மந்தக்காரின்னு பொறுமையா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. தென்றல் அவளுக்கு என்ன? அவ அங்க நல்லா நிம்மதியா இருப்பா. தென்றல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு மதனி. இது இங்கயா? இங்கல்ல மதனி. அதானே என்னடான்னு பார்த்தேன். உங்க வீட்டுக்கு வந்திருக்கா மதனி. உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கா பாதகத்தி? மதனி அவங்களுக்கு ஏதோ கல்யாணம் முடிக்கணுமா, அதுக்காக இந்த ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு, சர்டிபிகேட் என்னமோ வேணும்ன்றா மதனி. ஐயோ என்னடி என்ன சொல்ற? ஆமா மதனி, அதெல்லாம் இல்லாம கல்யாணம் முடிக்க முடியாதா என்ன? இல்ல அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சிட்டு பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பாத்தீங்களா, அதுக்காக எல்லாம் கேக்குதுங்களா என்னம்மா? என்னத்த ரெண்டு பேரும் குசு குசுன்னு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வரீங்களா மதனி? என்னத்த எடுத்துட்டு வரணும்? ஐயோ எடுவிட்டவ எப்ப வந்தியா? என்ன மதனி இது? மாப்பிள்ள எல்லாம் சொன்னீங்க, இப்ப எப்படி வந்து நிக்கிறாரு? அதாண்டி எனக்கும் தெரியல. இது கேப்போம். ஏன் மதனி நம்ம பேசினாலும் மாப்பிள்ள கேட்டிருப்பாரோ? அப்படி மட்டும் கேட்டிருந்தா நம்மள கொன்னே போட்டுருவியா? கேக்குறேன்ல, என்னத்த எடுத்துட்டு வர சொல்றீங்க? அது வந்து மாப்பிள்ள மதனி என்னத்த சொல்றது மதனி? என்னன்னு கேட்டா ரெண்டு வாயை குழந்துக்கிட்டு நிக்குது. என்னமோ பிளான் போட்டு தான் வந்திருக்கு இந்த கிளவி. சொல்லுங்க அத்த, என்னத்த எடுத்துட்டு வர சொல்றீங்க? அவங்க ஆத்தால விட்டுட்டு என்னைத்தானே நோன்றியா? என்னத்த சொல்லுவேன் நானு? இந்த மதனி வாயை பொழந்துகிட்டு நிக்குது. மதனி சொல்லு, சமாளிங்க மதனி எதையாச்சும். என்னத்த சொல்றது? சொல்ல போறீங்களா என்ன? ஓடி அடிச்சிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணி எடுத்துறீங்களா ரெண்டு பேரும்? என்னத்த எடுத்துட்டு வர சொன்னா அங்க இருந்து? நானும் வேணாம், இந்த வீடு வேணாம், என் குடும்பம் வேணாம்னு போயிட்டால, அப்புறம் என்ன வேணாம் அவளுக்கு? ஐயோ அப்படி இல்ல மாப்பிள்ள. என்ன எப்படி? வீட்டுல இருந்து அவ கேட்டா நீ எதாச்சும் எடுத்துட்டு போனீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி நின்று குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் அத்தை மூஞ்சி சரியா என்ன குறைச்சலா இருக்கு? சரியில்லைன்றது மாப்பிள்ள. மூடி நீ வேற இருக்கிற இதுல 32 பல்வரிசைய கொஞ்சம் மூடுறியா? மூடிட்டேன் மதனி. பேசாம இரு, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி மதனி, உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்காக ரெண்டு பேரும் நின்று குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க பெரிய மனுஷி, பொம்பளைங்க 1000 பேசுவோம். அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. சொல்லித்தான் ஆகணும். அத்தை சொல்லுங்க அத்தை. ஏய் அவள் என்ன மிரட்டுற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. உன்கிட்ட பேச ஒரு பிரயோஜனம் இல்ல. இதை எதையுமே சொல்ல மாட்டியே. உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மணி காட்டிக்கிருவ. அமுக்கு நீ அமுக்கிக்கிருவ. ஆமா அப்பல உங்க அம்மாவை இப்பெல்லாம் பேசுறீங்க. நீங்க பேசாம இருங்க அத்தை, உங்களுக்கு எதுவும் தெரியாது. யாருக்கு இவளுக்கு எதுவும் தெரியாது. இப்ப நீ போறியா? எப்படிடா இருக்கு? அத்தை என்ன கேட்டீங்க எங்க அம்மாட்ட? எடுத்துட்டு வரையான்னு கேட்டீங்க. என்னத்தை எடுத்துட்டு வர சொல்றீங்க? அப்படி காசு பணம்னாலும் நீங்க என்கிட்ட 1 ரூபா வாங்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல, அப்புறம் என்ன வாயை மூடிட்டு போ. நீ பேசாத. சொல்லுங்க அத்தை, நீங்களே எனக்கு உண்மையா இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படி இல்லன்னு காமிச்சிடாதீங்க. நல்லா உண்மையா இருந்து கிளிப்பாங்க போடாங்கட்டு. அப்ப அத்தை நீங்களே என்ன ஏமாத்துறீங்களா என்ன? அப்படி எல்லாம் இல்ல மாப்பிள்ள. அது வந்து நான் பேசாம இருந்தேனே. ஏமா மிரட்டுற? சோழிய பார்த்துட்டு போடா நீ. எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அத்தை எதை எடுத்துட்டு வர சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, என் வீட்டுல கருப்பட்டி காப்பி தான் போட்டு குடிப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா அதுக்கு அதான் மாப்பிள்ள, கருப்பட்டி இல்ல, காலியா போயிருச்சு. அதான் மதனி வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் எடுத்துட்டு வரீங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரியான ஆளுதான் நீ. எனக்கு மேல இருப்பவள நீ. என்னம்மா அத்தை கேக்குறது உண்மையா? உண்மைதான் மாப்பிள்ள, நம்புங்க. நான் சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? சோழிய பார்த்துக்கிட்டு போ.
ரெண்டு பேரும் மொழியே சரியில்லை. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்கத்தானே போறேன். பாரு பாரு, எத்தனை நாளைக்கு நாங்க உயிரோட இருக்கோமா அத்தனை நாளைக்கு நீ பார்க்க தான் போற. எடுவிட்டவை எனக்கு வந்து சேர்ந்துருக்கேன் பாரு. எத்த பிள்ளை நிம்மதியா வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு திரையா. இவெல்லாம் என்ன மனசே. நீ மன்னிச்சிருக்க மதினி, என்னாலதான் வீணா. நீ என்னமா பண்ணுவ? நான் பெத்தது சரியில்லைன்றப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க பெத்தது மட்டுமா சரியில்லை, நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே அதுவும் தான் சரியில்லை. எந்த நேரத்துல யார் மூஞ்சில முழிச்சுக்கிட்டு பெத்தனா தெரியல. அதுக்கு கழுத கல்யாணமும் ஆக மாட்டேங்குது. நினைச்சாலும் அசிங்கமா இருக்கு. சரி விடு. சரி மதினி, பிள்ளைங்க அங்க உட்காந்துக்கிட்டு இருக்குங்க, நீங்க சீக்கிரம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நானும் போயிருவேன். எனக்கும் பிள்ளைகளை பார்க்கணும் போல இருக்குமா, நானும் கூட வரவா? சரி மதினி வாங்க. உங்களை போய் வர வேணான்னு சொல்லுவேனா? மாப்பிள்ள ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அவன் கிடைக்கான், அவனை நான் பாத்துக்கிறேன். சரி நான் போய் அவ பீரோல சர்டிபிகேட் வச்சிருக்கா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மதினி, நம்ம கல்யாணம் முடிக்கணுன்றதுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இந்த கடவுளை தான் காப்பாத்தணும். ராமேஸ்வரி போமாட்டா? சரி மதினி. ராமேஸ்வரி வந்திருக்கிற போறியா? இருவட்டவை எப்போ வந்தேன் தெரியல. ராமேஸ்வரி இதை பின்னாடி மறைச்சு வச்சுக்க. சரி மதினி. என்னடா எங்க போற? எங்கேயா போற? உனக்கு என்ன? எங்கேயும் போயிட்டு போ, எனக்கு தலை வலிக்குது. ஒரு காபி போட்டு கொடுத்துட்டு போ. காப்பியை போட்டு அடுப்புல தான் வச்சிருக்கேன், போய் எடுத்து குடி. நீ வா ராமேஸ்வரி. ரெண்டு கலர் கட்டை சரியில்லை, என்னதான் செய்ய போதுங்களோ தெரியல. பாத்துக்கிறேன். எத்தனை நாளைக்கு உங்க பேத்தியாக்கு இப்படி ஒளிச்சு மறைச்சு எனத்தையும் கொண்டு போறீங்கன்னு பாக்குறேன். உட்காந்து என்ன பண்றீங்க? வாடி. என்னது இங்க எதுக்கு வர சொன்னீங்க? உட்காரேன். அதெல்லாம் முடியாது, நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஆண்டி ப்ளீஸ் உட்காரேன். என்னன்னு சொல்லுங்க, நான் உட்கார்றேன். சரி, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா மாமா? இல்லையே, நான் அழகுபடுத்தி பாக்குறது தான் என்னோட வேலையே. ஆமாம்மா, அப்படிலாம் பண்றீங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. அதனாலும் தெரியாம பேசினா பழகணும், தெரியாம கொடுத்தீங்க. இப்ப வீட்டுல ஆள் இருக்காங்க, பூமாரி இருக்கா, தென்றல் இருக்கா, தம்பி இருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க? யாரும் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்களோ, பூமாரிலாம் என்னதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. என்னதுன்னு கேட்டா என்கிட்ட அனுப்பாவல, அப்புறம் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்லிட்டு பேசாம இருப்பீங்க, நாளை சமாளிக்கணும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ வாங்கி வச்சுக்கிறணும். சரி, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீயே பாரு. என்னது இது, ட்ரெஸ்ஸா? ஆமா. எதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம். ப்ளீஸ் டி. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? சொன்னா புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் டி போய் போட்டு வாயே. என்னது ட்ரெஸ் வேணும்னு இருக்கேன், இப்ப போய் போட்டு வரவா? ப்ளீஸ் டி நைட் நேரம் தானே, போய் போட்டு வாயே. எதுக்காக அப்படி பண்றீங்க? சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி போய் போட்டு வா. என்ன ட்ரெஸ் இது? போய் போடு, உனக்கே தெரியும். சரி, அப்புறம் இனிமே அதை வாங்கிட்டு வந்து இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி எதையாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி அது அப்புறம் பார்ப்போம், இப்போ போய் போட்டு வாடி. கடவுளே, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன மாமா ட்ரெஸ் இது? இத போய் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு வான்றீங்களே. சரி, இன்னும் ட்ரெஸ் இருந்துச்சுல அதையும் போட்டு வா. சரி, நல்லா இருக்கா? நல்லாவே இல்ல. ஃபேஷன் நல்லாவே இல்லைன்னு, சூப்பரா இருக்கு. நீங்களா சொல்லிக்க வேண்டியதானே? போங்க மாமா, நல்லாவே இல்ல. ஆடி சொன்ன நல்லா இல்லைன்னு, தேவதை மாதிரி இருக்கு. தேவதை மாதிரி நானே கிண்டல் பண்றீங்களா? இல்லடி, கிண்டல் பண்ணாதடி, என்னைக்குமே நீ என் தேவதை தான். என்னை விட்டா நாள் பூரா உன்னை இப்படி ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுத்து நகையா எடுத்து கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாப்பீங்க. என்ன ஃபேஷன் ஷோவா காட்டுறேன்? இப்படி உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு நகை போட்டு டெய்லி காட்டிக்கிட்டு இருக்கேன். காட்டினா என்ன தப்பு? மற்றவங்கிட்ட தான் காட்டக்கூடாது, ஏன்ட்ட காட்டலாமே. சரியான ஆளுதான் நீங்க, அப்பெல்லாம் காட்ட முடியாது, போங்க. மலரே, சொல்லுங்க. எனக்கு எதுக்கு இது எடுத்துட்டு வந்தே தெரியுமா? எதுக்கு? நான் எப்ப பார்த்தாலும் தாவணியிலேயே பார்த்து எனக்கு சளிச்சு போச்சு, அதான் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். என்னது? இந்த தாவணியில பார்த்து உங்களுக்கு சளிச்சு போச்சா? சொல்லுவீங்களே, ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி கோபப்படாத. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசியே கவுத்துருங்க கருவா மாமா. சிரிப்பேன். மாமா, சொல்லுடி. நீங்க உங்க அம்மாவை பார்த்திருக்கீங்களா? இல்ல, அதான் நான் சின்ன பிள்ளையிலே எங்க அம்மா இறந்துட்டாங்களே, அப்ப எங்க அம்மா யாருன்னு எனக்கு விவரமே தெரியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். கவலைப்படாதீங்க, என்ன பாருங்களேன், நான் எப்படி இருக்கேன். உனக்கு என்ன, அதான் சொன்னேனே,
நீ ஒரு தேவதை. இந்த தேவதை உங்களுக்கு அம்மாவா இருக்கலாமா? மலரு, நீ அம்மா மாதிரி என்ன. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான். அழுகாதீங்க மாமா. சரி, நீ உங்க அம்மாவை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். எப்படி இருப்பாங்க? அதான் என் முன்னாடியே நிக்கிறாங்களே. நீ இப்படி சொல்லத்துல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. எங்க அப்பா என்கிட்ட போட்டோ கூட காட்டினதில்ல. எங்க அம்மாவை நான் உங்களைத்தான் பாக்குறேன். அது போதும் மலர், எனக்கு அது போதும். என்ன பாரு, சொல்லுங்க. என்னதான் உன் அம்மான்னு சொல்றியே, பின்ன ஏன் நீ கவலைப்படுற? நீ இனிமே கவலையே படக்கூடாது, சரியா? நீங்க இருக்கிறதுல எனக்கு என்ன மாமா நடக்குதுங்க? எங்களுக்கு வர வேலையே இல்ல போல. அங்கிட்டு போனா அவ நிக்கிறீங்க, இங்கிட்டு வந்தா இவே நிக்கிறீங்க. சின்ன பிள்ளை இருக்கேன்ற அக்கறை இருக்கா அவங்களுக்கு? இதை பார்த்து நான் நாளைக்கு கெட்டு போயிருவேன்ற எண்ணமே இல்ல, கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஐயோ, பூ மாறி வர்றா. ஹாய் தங்கச்சி. என்ன நடக்குதுங்க? இப்போ பாரு, அவளுக்கு ஒரு வேலையே இல்ல. ரொமான்ஸ் பண்றப்பதான் வந்து நிப்பா முன்னாடி. அங்க ஒருத்தி கண்ணத்தோட கண்ணை வச்சு உரசிக்கிட்டு நிப்பியான். அப்பெல்லாம் போக மாட்டா. நான் இப்பதான் ஏதோ வாங்கிட்டு வந்து கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாளே. என்னது இது புதுசா இருக்கு? உங்க அண்ணன் வாங்கிட்டு வந்ததா நல்லா இருக்கா பூ மாதிரி? சொல்லாத. என்னதுங்க? சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? லூசு லூசு, அவளுக்கு தெரியறது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க அண்ணி கொஞ்சம் அப்பாவி, அதனாலதான் தெரியல. நீதான் வந்து கெடுத்துப்பிட்ட. யாரு, நானு? என்ன அண்ணி? ஆமா பூ மாதிரி. அடி பாவி, இவ்வளவு ஆமான்றாளே. நீ வர்றதுக்கு முன்னாடி எங்க அண்ணி எவ்வளவு அமைதியா இருப்பாங்க தெரியுமா? இப்ப பாரு, நீ செய்யற சேட்டையில பாதியா எங்க அண்ணி செய்யறாங்க. ஆமா ஆமா, உங்க அண்ணி பச்சை பிள்ளை, வாயில வரல வச்சாலும் கடிக்க தெரியாது. சொன்னாலும் சொல்லாட்டி எங்க அண்ணி பச்சை பிள்ளைதான். என்ன அண்ணி? அதென்ன கொழுப்புடி கொழுப்பு. நீங்க வாங்க அண்ணி, நம்ம போவோம். சரி பூ மாதிரி. ரொமான்ஸா கேக்குது? ரொமான்ஸ் ஈரடி ஒண்ணு வச்சுக்கிறேன். போகாதடி. சாரி. இங்க என்ன சாரி பூரின்னு வாரீங்களா? எப்படி இருக்கு? வந்துரு. தானே வருவாங்க. மாட்டேனே. பூமாரி, இங்க தென்றல் இருக்காளா? ஏற்கனவே உன்னை பிரிச்சுதான் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இப்ப மலரை கூட்டு போறேன். வேலையத்தான் தெரியவாளோ? சரிங்க மலரணி, கொஞ்சம் வாரீங்களா? விடமாட்டா, நீ கிளம்பு. அது தெரிஞ்சது தானே. பூமாரி, கொஞ்சம் இங்க வாயே. என்னன்னே சொல்லு. கொஞ்சம் குனி. எருமை எதுக்குடா கொட்டின? வலிக்குதுடா. வலிக்குதா? நல்லா வலிக்குது. நான் அம்மாட சொல்லி தரேன். அம்மா அம்மா. ஐயோ, அத்தைய கூப்பிடுறாங்க. ஏங்க நீங்க சும்மா இருக்கீங்களா? அம்மா. என்னடி எதுக்கு அம்மா அம்மா என்கிட்ட இருக்க? எதுக்குடி அழுகுற? அம்மா அம்மா இவன் கொட்டி வச்சிட்டியம்மா. எதுக்குன்னு நீயே கேளு. எதுக்கு அவளை கொட்டின? ஐயோ, அது வந்து என்னத்த சொல்றது? என்னது இது? மலர் புதுசா ட்ரெஸ் போட்டிருக்கா, நல்லா இருக்கே. ஆமா, இது இப்ப ரொம்ப முக்கியம். என்ன எதுக்கு கொட்டினேன்னு கேளுமா. அடிப்பாடி என்கிட்ட. மலரே, இது எங்கத்த எடுத்த? அது வந்து இவர்தான் எடுத்துட்டு வந்தாரு. நல்லா இருக்கேடா. எங்கடா எடுத்துட்டு வந்த? கடையில தாம்மா. கடையில எனக்கு தெரியாது. வர எந்த கடையிலடா? மதுரை பஸ் ஸ்டாண்டு கிட்ட 4வது முக்குல 3வது கடை. 4வது முக்குல 3வது கடையா? சரி. எதுக்குமா, நீ எது எடுக்க போறியா என்ன? ஆமாடா, பூமாரிக்கு 2 ட்ரெஸ் எடுக்கலாம்னு நினைச்சேன். இது நல்லா இருக்கு பாத்தியா? ஐ, எனக்காமா? பூமாரி யாரு? நீதானே? நான் தான். அப்பனா உனக்கு தான். நாளைக்கு போமாமா? நாளைக்கு விடியட்டும் போயிருவா. சரிம்மா, நம்ம அப்ப தூங்குறேன். காலையில வெள்ளனா போனோம்ல. சரி பாப்பா. என்னடி நடக்குதுங்க? அதான் எனக்கும் தெரியல. என்னம்மா அது? சும்மா சொல்றேன். நீ ஆத்துல இங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள போய் தூங்குங்க. சரிம்மா. வாத்தா மலரே. சரிங்க அத்தை. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போய் தூங்கு. நீங்களும் வாங்க. வாரு, நீ போ. சரி. ப்ரோ, சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்த வேலை என்ன? கல்யாணம் தான். நிஜமாவா ப்ரோ? ஐயா, எனக்கு கல்யாணம். இருடா ஏன்டா ப்ரோ? எனக்கு நினைச்சாலே ஆவலா இருக்கு. இருக்கும். ஏன்டா மகனே இருக்காது உனக்கு? அம்மா அப்பாவை இந்த மாசத்துல ஒரு நல்ல தேதியா பார்க்க சொல்லுவோம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? நல்ல நாள். எல்லா நாளும் நல்ல நாள் தான் ப்ரோ. நல்லா சொல்லுவாடா நீ. இதை போய் அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்லிவாரு. ஐயோ, எதுக்கு வம்பு? உனக்கே தெரியுதுல. கொஞ்சம் பொறுமையா இருடா. சரி ப்ரோ. சரி, சர்டிபிகேட்ல எல்லாம் இருக்குன்னு செக் பண்ணீங்களா என்ன? அதெல்லாம் செக் பண்ணியாச்சு ப்ரோ. நாங்க யாருன்னு நினைச்சேன், அதானே பார்த்தேன். நீதான் விவரமான ஆளாச்சே. எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் உன்னையும் அவமானப்படுத்தின அந்த ஆளுக்கு அவமானம்னா என்னன்னு நான் தெரிய வைக்கிறேன் ப்ரோ. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகுவாழி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆல் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் அப்புறம் சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.